தேற்றி எங்களை பலப்படுத்தி ஆண்டவரே எங்களை நடத்த போகிற ஆண்டவரே அந்த விதத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோட பேசுங்கப்பா, எங்களை நடத்துங்கப்பா, எங்களை ஆட்கொள்ளுங்கப்பா. நன்றி 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 இயேசுப்பா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. இன்னைக்கு நம்ம வாசித்த சங்கீதம் 2 சாமுவேல் 22. அதில் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதாவது வெண்கல வில்லும் அதில் அதாவது 35வது வசனத்தை பாருங்க. வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்துக்கு பழக்குவிக்கிறார். இதான் நம்ம தியானிக்க போகிறோம். ஆண்டவர் நிறையா டைம் சொல்லியிருப்பார், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுவீர்கள் அப்படின்ட்டு. நீங்கள் இந்த யுத்தம் என்னுடையது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள்னு சில இடங்களில் சொல்லியிருப்பார். இந்த இடத்துல என்ன, வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்துக்கு பழக்குவிக்கிறார். ஏன் நம்மளை யுத்தத்துக்கு பழக்குவிக்கிறார்? அவர் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன், சர்வ ஞானி, சர்வ வியாபி. எல்லா இடங்களிலும் எல்லா நேரத்திலும் அவர் ஒரு நிமிஷம் போதும் வர்றதுக்கு. நம்ம நினைச்சாலே நம்மளோட எண்ணங்களை அறிந்து நம்மளை விடுவிக்கிறவரா, ரட்சிக்கிறவரா நம்மளை அவர் நடத்த முடியும், எல்லாம் செய்ய முடியும். ஆனால் ஏன் நம்மளை சில சமயங்களில் யுத்தத்துக்கு, சில சமயங்களில் இல்லை, நம்மளை சில ப்ராசஸ்குள்ளே நடத்துகிறார்? ஏன் நம்ம கைகளை யுத்தத்துக்கு பழக்குவிக்கிறார்? என்ன அவசியம் இருக்குது அப்படின்னு நம்ம சிந்திச்சோன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அதாவது நாம் வாழுகிற இந்த உலகம் காணக்கூடிய ஒரு தளத்தில் இருக்கோம். நாம் ஆவிக்குரியவர்கள். நம்ம எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை இருக்குது. கர்த்தர் நம்ம ஏசப்பா அவர் வாழ்கிற நாட்களில் அவர் அதை தெளிவாக நமக்கு வலியுறுத்தியிருக்கார். ஒரு காய்ச்சல் வந்தாலே அதை எப்படி நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு? அது ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி. அப்போது ஆவிக்குரிய உலகம் அப்படிங்கிறது நம்மளை சுற்றி இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? நாம் காணக்கூடிய இந்த உலகத்தில் வாழ்ந்திருந்தாலும் காணப்படாத இந்த ஆவிக்குரிய உலகத்தில் நமக்கு எதிராக யுத்தம் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏசப்பா நமக்கு அதை தான் சொல்லி கொடுத்துருக்காரு. காய்ச்சலை பார்த்து ஐயோ காய்ச்சல் வந்துருச்சுன்னு மெடிசன் கொடுக்கலாம் ஆண்டவர், அது அதட்டி அந்த ஆவியை வெளியேற்றினார் இல்லையா? அப்படி தான் ஆண்டவர் ஏசப்பா நமக்கு ஒரு எக்ஸாம்பிளாக, லிவிங் எக்ஸாம்பிளாக நமக்கு வாழ்ந்து காமிச்சிருக்காரு. ஏன் ஏசப்பா சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர், அவர் ஏன் ஜெபிச்சார்? அதிகாலையில் எந்திரிச்சு போய் ஜெபிச்சாராம். ஒவ்வொரு நாளும் ஜெபிச்சாராம். அவர் நினைச்சா ஒரு வார்த்தை சொன்னாலே அந்த லேகியோன் பிசாசு 6000 பிசாசும் அவரோட வார்த்தைக்கு பணிஞ்சிருக்கு. ஒரு வார்த்தை போதும் லட்சக்கணக்கான தூதர்களை இறக்க முடியும். ஏன் அவர் ஜெபிச்சாரு? ஏன் அது இப்படித்தான் செய்யணும் அப்படின்னு ஒரு டிசிப்ளின், ஒரு நியமம், ஒரு டிசிப்ளினாக நமக்கு காமிச்சு கொடுத்துட்டு போயிருக்கார். ஏன் ஜெபிக்கணும்? ஏன் நம்ம இந்த மாதிரி காய்ச்சலை அதட்டி இது பண்ணணும்? இந்த வார்த்தையோட வல்லமை என்னன்னா ஆண்டவர் வாழ்ந்து காமிச்சிட்டு போயிருக்கார். ஸோ அந்த வார்த்தையில் தான் அந்த வல்லமையை ஆண்டவர் கொடுத்துட்டு போயிருக்காரு. இப்போது கொலோசையர் 1:16 யாராவது வாசிக்க முடியுமா எனக்காக? கொலோசையர் 1:16. ஆமாம். இப்போது புரியுதா நமக்கு? சகலமும் அவருக்கென்று அவரை கொண்டு நாம் எல்லாம் எதுக்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம்? அவருக்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம். புரியுதா? அவரோட சித்தம் செய்வதற்காக நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம். அப்போது நம்ம அவரோட சித்தம் என்ன? இங்கே உட்கார்ந்துருக்கிற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும், நீங்கள் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் தேவ திட்டம், தேவ சித்தம் இருக்குது. நீங்கள் நினைக்கலாம் எனக்கு வயசாயிருச்சு, எனக்கு நான் பென்ஷன் வாங்குகிறேன், இல்லை நான் என்னையே பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லை. உங்கள் எல்லாருக்குமே தேவ திட்டம், தேவ சித்தம் இருக்குது. அதுக்கு கர்த்தர் அதுக்கு சமயமும் தேவ செயலும்
அதுக்கு காத்துட்டு இருக்குது. ஒவ்வொருத்தரையும் அது வந்து ஆண்டவர் வந்து ஒரு டிசைன் பண்ணி தான் நம்மளை இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கார். நம்ம உலக தோற்றம் முதற்கொண்டே அந்த டிசைன் பண்ணப்பட்டு ஆயிற்று. கருவில் இருக்கும் பொழுதே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எப்போ ரட்சிக்க, எல்லாமே கர்த்தர் ஒரு டைம் வச்சுருக்கார். நம்ம நினச்சிருப்போம் எனக்கு இவங்க கர்த்தரை பற்றி சொன்னாங்க அதனால் நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் இந்த சபைக்கு வந்தேன். இல்லை, நீங்கள் இந்த சபைக்கு வரணும், நீங்கள் ரட்சிக்கப்படணும், இந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே நீங்கள் வரணும். எல்லாமே கர்த்தரோட டிசைன் படி தான் நடக்குது. எல்லாருக்கும் அதில் நம்புறீங்களா? எல்லாருக்கும். யாருமே சும்மா கிடையாது. நம்ம சபைக்கு வந்த ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் ஆண்டவர் அந்த தேவ சித்தத்தை வந்து வச்சிருக்காரு. நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்துக்கு மட்டும் கிடையாது, இந்த நீங்கள் ஒரு உலகத்துக்கே ஆசீர்வாதமாக இருக்கும்படியான திட்டங்கள் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலுமே இருக்குது. ஏன் வந்து எல்லா தேவ பிள்ளைகளோட வாழ்க்கையிலையும் அது நடக்கிறது இல்லை, ஒரு சிலர் வாழ்க்கையில் மட்டுமே தான் அது நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அதுக்கு காரணம் என்னன்னா, நாம் அதை விசுவாசிக்கிறதே கிடையாது. எனக்கு ஆசீர்வாதம் கிடைச்சா போதும், என் குடும்பம் நல்லா இருந்தால் போதும், நான் சந்திக்கிற பிரச்சனை சரியாக இருந்தால் போதும் எனக்கு அப்படின்ட்டு ஆண்டவரை நம்ம எப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டோன்னா, ஆசீர்வாதத்தின் தேவன், இரக்கத்தில் அவர் ஐஸ்வர்யவான், அப்படியே நம்ம பார்க்க ஆரம்பிச்சு அவர்கிட்ட ஆசீர்வாதம், எனக்கு ஆசீர்வாதம், இதை தாங்க அதை தாங்க கேட்டு அவர் கேட்டால் கொடுப்பாரு. ஜெபிக்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், விசுவாசத்தோடு கேட்குற எல்லாருமே பெற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் நம்மளோட ஃபோக்கஸ் அது கிடையாதுன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இன்னைக்கு ஆண்டவர் இது ஒரு ஆவிக்குரிய சத்தியம். நல்ல ஒரு அந்நிய பாஷை பேசிக்கிட்டே நீங்கள் கேளுங்க, ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துவார், ஒவ்வொருத்தரோட இருதயத்திலையும் பேசுவார். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் தெய்வ சித்தம் தெய்வ திட்டம் இருக்குது. தயவு செய்து யாருக்காவது அது தெரியலைன்னா ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து கேட்க ஆரம்பிச்சிருங்க. ஏன் வாழ்க்கையில் உங்களை குறித்து அப்பா என் வாழ்க்கையில் தெய்வ திட்டம் என்னப்பா, என்னை குறித்து என்ன சித்தம் வச்சுருக்கீங்க, நான் என்ன செய்யணும் கேளுங்க. ஆண்டவர்கிட்ட கண்டிப்பாக பேசுவார். ஒருவேளை நீங்கள் அதை தெரியாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட பேசுவார். எப்படி வெளிப்படுத்தணுமோ அப்படி உங்களுக்கு வெளிப்படுத்துவார். எப்படி உங்களுக்கு புரியும்னு அவருக்கு தெரியும். எனக்கு சில பேருக்கு வந்து டைரெக்டாக சொன்னால் கூட புரியாது, அவங்களுக்கு பல தடவை ஆண்டவர் உணர்த்துவார். அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் நம்ம ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். தயவு செய்து கேளுங்க. இல்லை ஏற்கனவே எனக்கு தெரியும் அப்படிங்கிறவங்க, உங்களோட கர்த்தர் இன்னைக்கு என்ன பேச விரும்புகிறார் அப்படின்னா, தேவ திட்டத்துக்கு நேராக அவங்க ஃபோக்கஸ் இருக்கணும். அதான் இன்னைக்கு நம்மளோட தலைப்பு. தேவ திட்டத்துக்கு நேராக தான் அவங்க ஃபோக்கஸ் இருக்கணும். சத்துரு என்ன பண்ணுறான், உனக்கு தான் இது நடக்கலையே உன் வாழ்க்கையில், நீ என்ன தேவன் ஓடிட்டு இருக்க, உனக்கு இந்த பிரச்சனை சரியாச்சா, இந்த பிரச்சனை சரியாச்சான்னு அந்த பிரச்சனையை காமிச்சு நீ அந்த ஆசீர்வாதத்துக்கு நேராக போய் இந்த பிரச்சனை எனக்கு தீரணும்னு கேளுன்னு நம்மளை என்ன பண்ணுறான்னா, ஆசீர்வாதத்துக்கு நேராக நம்மளை டைவர்ட் பண்ணுறதுனால நம்ம தேவ திட்டத்தை இழந்துடுறோம். ஆனால் நான் இன்னைக்கு சொல்கிற மகிமையான காரியங்கள், உலக தோற்றம் முதற்கொண்டு அதை யாரும் கேள்விப்படாதவைகளை கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு. அதை நோக்கி தான் கர்த்தர் இன்னைக்கு உங்களை நடத்த விரும்புகிறாரு. அப்போது நாம் என்ன பண்ணணும், இந்த 2 சாமுவேலில் நீங்கள் வாசித்திருப்பீங்க, கர்த்தரோட வழிகள் என்னதான் உத்தமமானதான். அவர் வந்து உத்தமமான வழியில தான் நம்மளை நடத்துவாராம். அவரோட வழிகள் வந்து ரொம்ப ரொம்ப உத்தமமானது. அவருடைய வசனம் புடமிடப்பட்டது. அது புடமிடப்பட்டதாக இருக்கிறதுனால தான் நம்ம இருதயத்துக்குள்ள வரும் பொழுது அது எண்ணத்தை வந்து அது வந்து அற்புதம் செய்கிறது மாத்திரம் கிடையாது, நம்ம இருதயத்தை பண்படுத்திடுமா. ஒழுங்காக இல்லாத ஒரு நிலத்தை எப்படி வந்து கொத்தி அதோட தேவையில்லாத களைகளெல்லாம் பிடுங்கி எரிஞ்சு அந்த விதையை விதைக்கிறதுக்கு வந்து நம்மளை வந்து அந்த நிலத்தை ஆயத்தப்படுத்துகிறோமோ ஒரு விவசாயம், அது மாதிரி தான் நம்மளோட ஆண்டவர் நம்ம இருதயத்தை பார்க்கிறவர். நம்ம என்ன வேணாலும் செய்யலாம், நம்ம ஆலயத்துக்கு வரலாம், பைபிள் படிக்கலாம், இருதயம் ஒழுங்கா இல்லைன்னா ஒன்றுமே செயல்பட முடியாது. தேவ திட்டமும் நடக்காது, தேவ சித்தமும் நடக்காது, நம்ம விசுவாசிச்சா கூட அது நடக்காது. இருதயத்தை சீர்படுத்தணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அதைத்தான் ஆண்டவர் இன்னைக்கு நம்மளோட பேச விரும்புகிறார். ஆண்டவர் வந்து ரொம்ப நம்மளை நேசிக்கிறார். அதனால தான் இந்த ஆலோசனை எல்லாம் நமக்கு கொடுக்குறாரு, நம்மளோட பேசுகிறாரு. இன்னைக்கு கர்த்தர் ஒவ்வொருத்தரோடையும் பேச போகிறாரு. நீதிமொழிகள் 15:22 எடுத்துக்கோங்க, நான் வாசிக்கிறேன். தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு. இது என்னது, தீமையை யோசிக்கிறவர்கள். இப்போ பாருங்கள், தீமையை யோசித்தாலே என்னவா, நம்ம நன்மையை விட்டு என்ன பண்ணுறோமா, அடுத்த வசனத்தில் போட்டுருங்க, நம்ம தவறுகிறார்கள் அல்லவா. எதை விட்டு? கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிற அந்த திட்டம் நன்மை. அப்போ என்ன பண்ணணும், என்ன செய்யணும் அப்படின்னா, கர்த்தர் நம்ம இருதயத்தை தான் பார்க்குறாரு. பழைய ஏற்பாட்டில் தான் ஆலயம் எல்லாமே. இப்போ புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் என்ன, நம்ம இருதயத்தை தான் ஆலயமாக அவர் வச்சிருக்காரு. உபாகமம் 23
33:14 வாசித்து பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை இரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாத படிக்கு உன் பாளையம் சுத்தமாயிருக்க கடவது. இந்த இடத்துல பாளையம் சொல்றது நம்ம வீடு கிடையாது, நம்மளோட ஆலயம். ஆவிக்குரிய ரீதியா பாருங்க, நம்ம இருதயம், நம்மளுடைய இருதயத்துல தான் தேவன் உலாவி கொண்டு இருக்கிறார். ஆமேன். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? என் இருதயத்துல ஆண்டவர் உலாவி கொண்டிருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் என் இருதயத்துல உலாவி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு முறையும் என்னை எச்சரிக்கிறார், ஒரு ஆபத்து வரும் பொழுது என்னை எச்சரிக்கிறார். ஒரு எந்த பேசுகிற தெய்வம் நம்மளை வழி நடத்துகிறார், அழகா ஆலோசனை சொல்லுவார். எல்லாருமே அந்த அனுபவத்தை பெற்றிருக்கோம்ல. அப்போ அவர் உலாவர இந்த இருதயத்தை தான் ஆண்டவர் பார்க்குறார். அதில் தீமையான சிந்தனை வந்தாலே என்னவா, நன்மை விட்டு நம்ம தவறிக்கிட்டே இருக்கோமா. அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா ஒரு மெசேஜில், நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிற நன்மையை நம்ம பெற்றுக்கொள்ளாததுக்கு காரணம் நம்ம தான், ஆசீர்வாதம். அதாவது அந்த நன்மையான பாதைகளை விட்டு நம்ம தீமையை யோசிக்க என்ன பண்ணுவோமா, அப்படியே சறுக்கிடுவோம். சறுக்கல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த சறுக்கல்ல நீங்கள் இப்படி ஏறிட்டு இப்படி இறங்கும் போது கீழே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சறுக்கி கீழே தான் விழுவீங்க. நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. அதே மாதிரி தான் நம்ம தீமையை யோசிச்சாலே என்ன பண்ணுவோமா, ஒரு அடி அப்படியே சறுக்கல் லெவல் தான் சறுக்கிட்டு போயிடுவோமா. அந்த நன்மையான பாதையை விட்டு ஆட்டோமேட்டிக்காக நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. அதை கர்த்தர் நமக்கு உணர்த்த விரும்புகிறாரு. அப்போது நம்ம என்ன பண்ணணும்? நீதிமொழிகள் 5:21 பாருங்கள். மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. நம்ம ஒரு நாள் அதை மறக்கவே கூடாது. என் வழி கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறது. அவனுடைய வழிகள் எல்லாவற்றிலும் அவர் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். நம்ம வழிகள் எல்லாம் கர்த்தரை நினைக்கணும்னு ஏன் சொன்னாரு? நம்ம வழியில தவறும் போது கர்த்தர் என்ன பண்ணுவாரு? அதை சீர்படுத்துவார். சீர்படுத்தி நம்மளை ஸ்திரப்படுத்துவார், சீர்படுத்துவார். மகளே, நீ தப்பு பண்ற, நீ பொறாமப்படுற, நீ கோபப்படுற, நீ சகல விதமான துர்க்குணத்துக்கும், தாவீது சொல்வார், சகல விதமான துர்க்குணத்துக்கும் என்னை விலக்கி காத்து கொண்டேன் அப்படின்னு சொன்னார். காத்து கொண்டார்னு சொல்லல அவர், நான் என்னை விலக்கி காத்துக்கிட்டேன். ஏன்னா என் கர்த்தர் உண்மையானவர், அந்த உண்மையை எதிர்பார்க்கிறார். நான் அதனால் அவருக்கு துரோகம் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருப்பாரு தாவீது. அப்போ அப்படிப்பட்ட தேவன் அந்த எபிசியர் 4:31 பாருங்க என்னென்னு போட்டிருக்காங்க. கர்த்தர் இன்னைக்கு நம்மளோட பேச விரும்புறது, சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. கர்த்தர் உங்களை நீக்குவார், நீங்கள் அதை விட்டு கொடுக்கணும். கர்த்தருடைய வசனம் உங்ககிட்ட பேசும் பொழுது அது புடமிடுறதுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கணும். நம்ம ஆண்டவர் ஒரு ரொம்ப ஜென்டிலான காட். அவர் யாருமே ஃபோர்ஸ் பண்ண மாட்டார். உணர்த்தும் பொழுது நாம் புடமிட அனுமதி கொடுக்கணும். இல்லை ஆண்டவரே, நான் இப்படி தான் இருப்பேன், அது இப்படி அவங்க அப்படி பண்ணலாம், எனக்கு விரோதமாக எப்படி பண்ணலாம், நான் என் கேரக்டரெல்லாம் மாற்றிக்க முடியாதுன்னு ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்ல முடியாது. சொன்னால் என்ன இழப்பு நமக்கு தான். தெய்வ திட்டத்தை இழந்து போவோம், மகிமையான காரியங்களை இழந்து போவோம். ஆண்டவர் உடனே சரிப்பா நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணி உன்னை கூட்டு போவேன், யாரை கூட்டிகிட்டு போக மாட்டார். உணர்த்தும் பொழுதெல்லாம், அது எச்சரிப்பு கொடுக்கும் பொழுதெல்லாம், அந்த வசனம் நம்மளை புடமிடுவதற்கு நம்மளுக்கு கர்த்தருக்கு நம்ம இடம் கொடுத்தே ஆக வேணும். அதுதான் தேவ பிள்ளைகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கர்த்தர் அதை உணர்த்துகிறார். எந்த ஒரு அதாவது இருதயத்தில் ரொம்ப 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 சங்கீதக்காரன் சொல்லியிருப்பாரு, வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து அப்படின்னு சொல்லியிருப்பாரு. கர்த்தருடைய பிரமாணங்களை, வீண் சிந்தனைகள், சத்துரு பயன்படுத்துகிற ஆயுதம் என்ன தெரியுமா? டைரக்டாலாம் பேய் மாதிரியெல்லாம் பயமுறுத்துறது கிடையாது. அவன் எய்கிற அம்பு என்ன தெரியுமா? நம்மளோட சிந்தனைங்கிற சிந்தனையில் தான் அவன் அம்பு எரிஞ்சுக்கிட்டே இருப்பான். பரிசுத்தம் அவனுக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. தேவனுக்கு எதெல்லாம் பிடிக்குதோ, தேவனுக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா இருதயத்தின் பரிசுத்தம். இருதயத்தை தான் அவர் பார்ப்பார். வெளி தோற்றதும் வெளி வேஷம் அவரை எதுவும், நம்ம எவ்வளோ பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டவராக இருந்தாலும் இருதயத்தை மறைக்க முடியாது ஆண்டவர்கிட்ட. எல்லா இருதயம் தான் கேடும் திருக்குள்ளதுமா இருக்குதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. இருதயத்தை சீர்தூக்கி பார்க்கிறவர் என்ன பண்ணுவாரு? தீமையானதை யோசிக்க கூடாது, எச்சரிப்பு கொடுப்பாரு. அப்போ இந்த சத்துரு என்ன பண்ணுவான்? நீ ஒன்றும் கிடையாது, யோசிக்கிறதுனால என்ன அம்பு விடுவான். அவங்க இப்படி சொன்னாங்கல்ல, அப்படி சொன்னாங்க. இருதயத்தில் நம்ம வெளியே பேசினாலே பாவம். இருதயம் பாருங்க, கர்த்தர் எவ்வளோ நல்லவர், எப்படி நமக்கெல்லாம் இதை உணர்த்துறாருன்னு பாருங்க. அப்போது
இந்த அம்புகள் எல்லாம் நமக்கு வாய்க்காமல் போகணும்னா அவன் என்ன பண்ணுவான்? வீணான சிந்தனைகள். அப்போது நாம் வந்து கர்த்தரோட வசனத்தை தவிர மித்த யாரை நமக்கு ஏதாவது ஒரு கசப்பு நடந்தாலோ, நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம், யாராவது நம்மளை துன்பப்படுத்தினாலோ அதை யோசித்தாலே என்னவா? அது வீண் சிந்தனை. இப்படிலாம் எப்படி யோசிக்காமல் இருக்க முடியும்? நம்ம உலகத்தில் தான் இருக்கோம். இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நமக்கு உபத்திரவம் உண்டுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்போ உபத்திரவத்தில் எப்படி நான் அந்த வீண் சிந்தனையை வெறுத்து இருக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கர்த்தர் அதுக்கு தான் சொல்கிறாரு, இந்த வீண் சிந்தனைகளை வெறுக்கிறதுக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணணுமா? ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து அந்த செத்த கிரியைகள் தான் இதெல்லாமே. இந்த எல்லாமே செத்த கிரியைகள். இந்த செத்த கிரியைகளை எபிரேயர் 9:10 சொல்லி இப்போ வாசிக்க நான் சொல்கிறேன். செத்த கிரியைகளை சுத்தம் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு சக்தி எதுக்கு தெரியுமா இருக்குது? ஆண்டவரோட ரத்தத்துக்கு மட்டும்தான் இருக்குது. ஆண்டவரோட ரத்தம் என்னை சுத்தம் பண்ணணுன்ட்டு ஆண்டவரே அவர் சமூகத்தில் நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்துருங்க. இருதயத்தை ஒப்பு கொடுத்துருங்க. புடமிட ஒப்பு கொடுங்க. பண்படுத்த ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் தெய்வ சித்தம், தெய்வ திட்டம் நடைபெறும். ஒரு ஊழியக்காரர், நல்ல ஒரு பிரசங்கியார், அவர் வந்து ஒரு தீர்க்கதரிசியும் கூட, இப்போவும் ஊழியம் பண்ணிட்டு இருக்காங்க. பேர் சொல்ல விரும்பலை. அவர் தியானிக்கும் பொழுது எப்போதும் சங்கீதம் 23 ஃபஸ்ட்டு உட்காந்து தியானிச்சுட்டு அவர் வந்து தெய்வ சமூகத்தில் காத்திருப்பாராம் ஆண்டவரோட வார்த்தையை பேசுறதற்கு. அப்படி ஒரு நாள் அவர் காத்திருக்கும் போது ஆண்டவர் வந்து அப்படியே தள்ளி விட்டுட்டார் அந்த ரூம்ல இருந்து. அப்படி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா கர்த்தர் சொல்கிறாராம், அப்படியே ஒரு ஃபோர்ஸாக வருது. முதல்ல அந்த இருதயத்தில் இருக்கிற குப்பையை எடுத்து வச்சுட்டு நீ இந்த வசனத்தை தியானி அப்படின்னு சொன்னாராம். அப்படி பயந்துட்டாராம். என்ன நடந்ததுன்னா, அவங்க ஒய்ஃப் வந்து அன்னைக்கு நைட்டு வந்து சொன்னாங்களாம், இந்த மாதிரி நம்ம சொந்தக்காரவங்க நம்மளை பற்றி இப்படி தப்பாக பேசுகிறாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்காங்க. அப்போ இவங்க வந்து ஒய்ஃபுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இவங்க வந்து வந்திருக்காங்க. அப்போ ஆறுதல் சொல்லிட்டு வந்தாலும் அவங்க இருதயத்தில் அதை குறித்து அவங்க யோசிச்சிருக்காங்க. ஐயோ இப்படி நம்மளை பேசுகிறாங்களா அப்படின்ட்டு. அந்த சிந்தனையோடு வந்ததுக்கு ஆண்டவர் உடனே சொன்னாராம், முதல்ல அந்த குப்பையை எடுத்து வச்சுட்டு நீ வா. ஏன்? கர்த்தருக்கு அதெல்லாம் பிடிக்காது. அது ரட்சிக்க திராணி இல்லாத மனுஷன். இப்போது அந்த மனுஷன் அவங்களோட அந்த காயங்கள், அந்த வேதனைகள், இந்த துன்பங்கள், இதை நம்ம நினைக்க வீண் சிந்தனைன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. வீண் சிந்தனை உங்களை பார்த்து சொல்கிறாரு. ஏன் இதெல்லாம் உணர்த்துறாரு? ஏன் கர்த்தர் இப்படிலாம் வந்து பேசுகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை வைத்து கர்த்தர் ஒரு திட்டம் வச்சுருக்காரு. அற்புதம். நம்ம இந்த வருஷம் என்னன்னு பார்த்துருக்கோம், அற்புதத்தின் ஆண்டு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அற்புதம் எங்கெங்கே நடக்கும்? முதல்ல வந்து ஒரு மருத்துவராக சொல்கிறேன், ஒரு நோயை வந்து குணமாக்கணும்னா அதோட ரூட், அதோட இது பாக்டீரியாவால் வந்ததா, இது வைரஸால் வந்ததா, காசிட்டிவ் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுவாங்க. பிளட் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க இல்லையா? அப்போ இது காரணம் என்ன அப்படின்னு அது தெரிஞ்சுக்கிட்டா தான் அதுக்கு சரியான மருந்து கொடுக்கும் போது இந்த நம்மளோட உடம்பு வந்து அந்த மருந்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும். அதே போல தான் கர்த்தரோ இந்த நம்ம எல்லாருக்குமே இந்த காசிட்டிவ் ஏஜென்ட் என்னன்னு பார்த்தோன்னா, நம்மளுக்கு வாழ்க்கையில் தெய்வ திட்டம், தெய்வ சித்தம் நடைபெறாததற்கு காசிட்டிவ் ஏஜென்ட் என்னன்னு, அந்த ரூட் என்னன்னு பார்த்தா அந்த உள்ளே இருக்கிற அந்த கசப்பின் வேர், காயத்தின் வேர். நம்ம சில பேரை மன்னிச்சிருப்போம், காயப்படுத்தினவங்க, கஷ்டப்படுத்தினவங்களை மன்னிச்சிருப்போம். ஆனால் உள்ளத்தில் அவங்கள பார்க்கும்போது ஆத்தாடி வேணாம்ப்பா, வேணாம், நான் யார்கிட்டையோ கர்த்தர் பேசுகிறார், வேணாம், நான் இப்போ மறுபடியும் போய் ஆத்தாடி வேணாம், அதை நினைப்பு வந்துட்டே இருக்கும், மறக்க முடியாது நம்மளால். கர்த்தர் வந்து இன்னைக்கு நமக்கு தெளிவாக சொல்கிறாரு, அந்த உள்ளத்திலிருந்து தான் அற்புதம் செய்ய போகிறாரு. அந்த அற்புதத்தின் தேவனை நாம் எப்படி ருசிக்க போகிறோம் இந்த வருஷத்தில்? இருதயத்துக்குள்ளே இருந்து அந்த அற்புதம். இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்டால் யோசேப்போட வாழ்க்கையில் நடந்தது. யோசேப்போட வாழ்க்கையில் அவருக்கு என்னதாங்க நடக்கலை? அவர் தேவ சித்தத்தை நோக்கி போனார். அவருக்கு எல்லாமே நடந்தது எல்லாமே அகெயின்ஸ்டாக தான் நடந்துச்சு. பார்த்தீங்களா? ஒரு சிறைச்சாலையில் கொண்டு போய் விட்டார், உண்மையாக இருந்தார். அந்த போர்த்திபால் மனைவி வந்து தப்பாக வந்து ஒரு குற்றத்தை சுமத்தினாங்க, ஒரு நாடகம், இந்த மாதிரி. அது எல்லாமே நம்பி அவர் சிறைச்சாலையில் போனார். நம்மளா இருந்தால் என்ன நினைப்போம்? நான் உண்மையாக இருந்தால் அதுக்கு கிடைக்கிற பரிசு இதுதானா அப்படின்ட்டு நம்ம நொந்து போயிருப்போம். ஆண்டவர் இருக்காரா இல்லையா, அவர் பார்க்குறாரா இல்லையா அப்படின்னு புலம்பி தீர்த்திருப்போம். யோசிப்பா அதெல்லாம் செய்யவே இல்லை. அவர் இருதயத்தில் அவ்வளோ விசுவாசம். அவர் ஆண்டவரை விடவே இல்லை. எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடைசியாக பார்வோன் வந்து அவரை கூப்பிட்டு இந்த சொப்பனத்துக்கு நீ தானே சொன்ன அப்படின்னு கேட்குறப்போ அவர்
வாயில் என்ன வந்துச்சு? கர்த்தர். நான் அல்ல, கர்த்தர். எப்படி அவரால் சொல்ல முடியும் நான் அல்ல கர்த்தன்? அப்போது கர்த்தர் அவர் அப்படி விட்டு கொடுக்காம இருதயத்தில் கர்த்தர் அற்புதம் செஞ்சு வச்சிருக்காரு. அவர் நடந்து வந்த பாதைகள் கடினமான பாதைகள் தான். அவர் சகோதரர்களில் இருந்து கடைசியாக அவர் தங்கின வீடு வரைக்கும் எல்லாருமே அவருக்கு துரோகம் தான் பண்ணாங்க. பானபாத்திர அந்த தலைவன் கூட அந்த சொப்பனத்தை சொல்லி எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுன்னு கேட்டதுக்கு அவர் சொல்லவே இல்லை. எல்லாமே அப்போது இது எல்லாமே நடந்து எப்படி தேவனை அவர் விட்டு கொடுக்காம இருக்க முடியும்? தேவன் எப்படி அவர் உயர்த்தி வைக்கும்? இருதயத்தில் அற்புதம் செஞ்சு தேவன் நம்மளோட இருந்தா, தேவனோட வசனம் நம்மளோட இருந்ததுன்னா அது முதல்ல என்ன பண்ணும் தெரியுமா? நம்ம இருதயத்தில் அற்புதத்தை செய்யும். அந்த அற்புதம் என்ன பண்ணும்? நம்மளை காயப்படுத்தினவங்களுக்காக செபிக்க வைக்கும். நம்மளை காயங்கள் இல்லாமல் வீண் சிந்தனைகளை வெறுக்க வைக்கும். கர்த்தரோட வசனத்தை இரவும் பகலும் தியானிக்க வைக்கும். அவரோட வேதத்தில் பிரியமாக இருக்க வைக்கும். எனக்கு கர்த்தர் என்ன செஞ்சாரு? எனக்கு என் பிரச்சனை சரியாகலையே, எனக்கு என் கடன் குறையிலையே, எனக்கு இந்த வியாதி தீரலையே, குடும்பத்தில் இந்த பிரச்சனை சரியாகலையே நினச்சி கர்த்தரை குறை சொல்லாது. மாறாக கர்த்தரோட வசனத்தை தியானிக்க வைக்கும். கர்த்தர் எனக்கு இன்னைக்கு என்ன வச்சிருக்காரு, என்ன வார்த்தை வச்சிருக்காருன்னு அவரோட வார்த்தையில் வாஞ்சியாக இருக்கும். நீங்கள் கர்த்தரோட சித்தத்தை மட்டும் செஞ்சு பாருங்கள். அந்த ஆவிக்குரிய மெச்சூரிட்டி ஆண்டவர் இன்னைக்கு எதிர்பார்க்குறாரு நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கை. அந்த ஆவிக்குரிய மெச்சூரிட்டி இன்னும் சின்ன பிள்ளைங்களாவே இருக்காதீங்க. கேட்ட உடனே எனக்கு கர்த்தர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆவிக்குரிய வளர்ச்சி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஏன்னா இந்த உலகம் கடைசி காலம், பொல்லாத அந்த சத்துருவானவன் யாரை விழுங்கலான்னு வகை தேடிக்கொண்டிருக்கிறான். அப்போது அவன்கிட்ட இருந்து நம்மளை காத்துக்கொள்ளணும். ப்ளஸ் நம்மளையும் கர்த்தர் அவரோட மகிமைக்கு நேராக அவரோட மகிமையான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. ஸோ இதை நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். தாவீது சங்கீதம் 131 சொல்லியிருப்பார், என் ஆத்துமா தாயின் பால் மறந்த குழந்தையை போல நான் என் ஆத்துமாவை நான் அடக்கி அமர பண்ணினேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்போது இந்த இடத்துல அவர் ஏன் சொல்லியிருக்காருன்னா, நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம ஆத்துமாவை அடக்கணும். அந்த 1 பேதுரு 2:3 பாருங்கள். யாராவது வாசிக்க முடியுமா? எடுத்துட்டிங்களா? உங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம எல்லாருமே இந்த ஆவிக்குரிய நான் இதெல்லாம் சொல்கிறேன், நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. கர்த்தர் இது எனக்கு பேசுனாங்க. இப்போ நாம் சபைக்கு ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசியாக நம்ம சபைக்கு வந்திருக்கோம். புதுசாக வர எல்லாரையுமே ஆண்டவர் எப்படி பார்ப்பாராம்? ஒரு சின்ன குழந்தை மாதிரி தான். ஆவிக்குரிய வளர்ச்சி அப்படின்னா நம்ம ஒரு குழந்தை மாதிரி தான். அப்போது நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத இந்த ஞானப்பால், கர்த்தருடைய வார்த்தை தான் என்னவா? ஞானப்பாலாம். இந்த வசனத்தை இப்போ ஒரு பால் குடிக்கிற குழந்தை ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அழுதுகிட்டே இருக்கும். திருப்பி ஃபீட் பண்ணுவீங்க, திருப்பி அழுகும், திருப்பி ஃபீட் பண்ணுவீங்க. அப்படி நம்ம ஆண்டவரை சார்ந்து கொள்ளணும். அதாவது ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்த ஒவ்வொருத்தரும் அப்படி இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேஜ். மொத்தம் 5 ஸ்டேஜ் ஆண்டவர் எனக்கு பேசுனாங்க. நான் எழுதி வச்சுருக்கேன். அந்த 5 ஸ்டேஜையும் நான் உங்களுக்கு போகிறேன். நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதாவது முதல் ஸ்டேஜ் என்னென்னா, ரட்சிக்கப்படாத ஜனங்கள். நாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? சில பேர் ஆண்டவரை பற்றி தெரியவே தெரியாது, ஆனால் ஏசப்பட்ட போனால் அற்புதம் நடக்கும் அப்படின்னு அவங்களுக்கு கேள்விப்பட்டதுனால ஒரு சின்ன ஜெபம் பண்ணியிருப்பாங்க. அதாவது பிற மதத்தாராக இருந்திருப்பாங்க, பிற விக்கிரகங்களை வழிபட்டிருப்பாங்க. அப்போது என்ன சொல்லுவாங்கன்னா, ஏசப்பா நீங்கள் கேட்டிருப்பீங்க, அந்த சாட்சிகள் எல்லாம் நிறைய கேட்டிருப்பீங்க இல்லையா? அவங்க என்ன நடக்குது அப்படின்னா, கர்த்தர் அவங்கள எப்படி சொல்கிறாருன்னா, தாயின் கருவில் இருக்கிற குழந்தை மாதிரி அவங்க இருக்காங்களா, ஒரு இருளில் இருக்காங்க. இப்போ தாயின் கருவில் குழந்தை இருக்கும்போது அதை சுற்றி வெளிச்சோனா இருக்காது, கருவறை இருட்டாக தான் இருக்கும். அப்படிப்பட்ட குழந்தைக்கு அப்படிப்பட்ட குழந்தையாக அந்த பார்க்குறாரு ரட்சிக்கப்படாத ஜனங்களை. அப்போ அவங்க ஒரு வேண்டுதல் செய்யும் போது என்னென்னா உடனே அவங்களுக்கு அற்புதம் நடக்குது. அப்போ அந்த மாதிரி ஆண்டவர் ஒப்பிடுறாரு. அதாவது அது என்னன்னா, இப்போ அந்த குழந்தைக்கு எதுவுமே தேவைப்படாது, அதுக்கு தேவை எல்லாமே தாயோட வயிற்றுலேருந்து கிடச்சிடும். அது மாதிரி நினச்சா போதும், அவங்க செபிச்சா
இருந்தால் போதும். அடுத்தது ரட்சிக்கப்பட்ட செகண்ட் ஸ்டேஜ், ரட்சிக்கப்பட்ட சபைக்கு ஒரு தேவ திட்டம் தேவ சித்தத்தோடு வருகிற ஜனங்கள். இப்போது நம்மளை வந்து கர்த்தர் எப்படி பார்க்குறாருன்னா, சின்ன குழந்தை போல். நீங்கள் எவ்வளோ வயசானவங்களாக இருந்தாலும் கர்த்தர் உங்களை குழந்தையாக பார்க்குறாரு. ஏன்னா ஆவிக்குரிய அந்த வளர்ச்சி தான் நம்மளை யோவானில் சொல்லியிருப்பார் இல்லையா, அதாவது பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல தான் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும். ஆத்துமா எந்த அளவுக்கு வாழ வைக்கிறீங்களோ அப்போ தான் மற்ற எல்லாவற்றிலும் நீங்கள் வந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். ஆத்துமாவை வாழ வைக்கணும். செகண்ட் ஸ்டேஜ் என்னென்னா, அதாவது ஒரு கை குழந்தை மாதிரி தான். தேவைப்படும் போது தாய் வந்து அரவணைப்பாங்க. குழந்தை பாலுக்காக மட்டும் அழாது. அதுக்கு ஏதாவது டிஸ்கம்ஃபோர்ட், அதுக்கு ஏதாவது பிரச்சனைனா கூட அழுகும். அது ஒரு தாய்க்கு நல்லாவே தெரியும். குழந்தை பாலுக்காக அழுதா, குழந்தைக்கு வேறு ஏதாவது டிஸ்கம்ஃபோர்ட் இருக்கான்னு அவங்க தேய்ச்சி அதை அரவணைத்து அதை கொஞ்சுவாங்க. அப்படிப்பட்ட ஸ்டேஜில் தான் ரட்சிக்கப்பட்ட புதிய விசுவாசி இருப்பாங்க. ஒரு சின்ன பிரச்சனைனா என்ன பண்ணுவாங்க, அழுவாங்க. ஆண்டவரோட அப்போ ரொம்ப அவங்கள ஆறுதல் படுத்துவார். ஆண்டவர் உடனே அவங்கள ஒரு தாய் மாதிரி அப்படி வந்து அவங்கள தேய்ச்சுவார், இது பண்ணுவார், தாங்குவார். தேர்ட் ஸ்டேஜ் என்னென்னா, அதாவது ஒரு திட உணவு சாப்பிட வைக்கும்போது என்ன பண்ணுவாங்க, பாலை கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா பால் கொடுக்காம என்ன பண்ணுவாங்க, சாலிடு சாப்பிட வைக்கும்போது பிள்ளைங்க அழுவாங்க இல்லையா, சாப்பிடவே மாட்டாங்க. எனக்கு பால் தான் வேணும், பால் தான் வேணும்னு கொடுப்பாங்க. அப்போ இது எதுனா, நம்ம கர்த்தர்கிட்ட கேட்போம் ஏதாவது ஒரு விஷயம், ஆண்டவரே எனக்கு இது நடக்கணும் அப்படின்னு கேட்போம். ஆனால் நம்ம கேட்குறதுக்கு கர்த்தர் பதில் சொல்ல மாட்டார். வேறு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஆண்டவர் பதில் சொல்லுவார். நான் வேறு ஒரு வாக்குத்தத்தை கொடுப்பார். உன்னை குறித்து நான் இப்படி ஒரு திட்டம் வச்சுருக்கேன்ப்பா, உன்னை குறித்து நான் இப்படி ஒரு சித்தம் வச்சுருக்கேன்ப்பான்னு. எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருந்திருக்கு? கர்த்தர் வந்து நம்ம ஒரு விஷயத்துக்கு கேட்போம், ஆனால் அவர் ஒரு வாக்குத்தத்தமாக கொடுப்பாரு. அந்த வாக்குத்தத்தம் நம்ம கேட்குறதுக்கு ரிலேட்டடாகவே இருக்காது. என்ன ஆண்டவரே, நான் ஒன்று கேட்குறேன், நீங்கள் எனக்கு வசனமாக கொடுக்குறீங்க, அது பின்னாடி இது நடக்க போகுது அது நடக்க போகுதுன்னு என்னை குறித்து சொல்கிறீங்க. ஆனால் நான் கேட்டதுக்கு பதில் இது இல்லையே. ஆபிரகாம் கேட்டார் இல்லையா, நீங்கள் என்னை வானத்து நட்சத்திரத்தை பாருங்கள், இப்படியெல்லாம் எனக்கு ஆசீர்வாதம் இருக்குன்னு சொல்கிறீங்களே ஆண்டவரே, அடியேன் ஒரு குழந்தை இல்லாமல் இருக்கேனே அப்படின்னு கேட்பார் இல்லையா. அது மாதிரி நம்ம கேட்குறதுக்கு பதில் வராது, ஆனால் ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் பேசிக்கிட்டே இருப்பார். அது தேர்ட் ஸ்டேஜ். நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்கன்னு உங்களை ஆராய்ச்சி பாருங்கள். அடுத்தது வந்து ஃபோர்த்து ஸ்டேஜ் என்னென்னா, அதாவது வந்து குழந்தை வந்து தானாகவே சாப்பாடை எடுத்து சாப்பிட வைக்கிற ஒரு ஸ்டேஜ். அது என்னென்னா, நமக்கு ஆண்டவர் இப்போ உனக்கு ஒரு பிரச்சனையா, உனக்கு வாக்குத்தத்தம் கொடுப்பேன், அந்த வாக்குத்தத்தத்தை நீ வைத்து விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணி அதை சுதந்திரித்து கொள்ளணும் அப்படிங்கிற ஸ்டேஜ் தான் அந்த ஃபோர்த்து ஸ்டேஜ். இந்த ஃபோர்த்து ஸ்டேஜை வந்து நாம் சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. ஏன்னு கேட்டோன்னா, இது வந்து நமக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்து டிலே ஆகிக்கிட்டே இருக்கும். நமக்கு இந்த கொடுத்துருப்பார் வாக்குத்தத்தம், ஆனால் அந்த வாக்குத்தத்தம் நடக்கவே நடக்காது. நாம் அதுக்காக எதிர்பார்த்துட்டே இருப்போம். ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, ஆனால் இந்த வாக்குத்தத்தம் நடக்கலையே, இத்தனை வருஷமாக நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேனே, இந்த வாக்குத்தத்தம் நடக்காமல் போகாது. அதுக்கு சமயமும் தேவ செயலும் இருக்கும். அந்த வாக்குத்தத்தத்துக்கு நேராக அவங்கள ப்ரிப்பேர் பண்ணுவார் ஆண்டவர். ஏன்னு கேட்டோன்னா, நான் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஒரு 2000 ரூபாய் தாள் எடுத்து நீங்கள் இந்த குட்டி பாப்பா இருக்கு இல்லையா, ஒரு 1.5 வயசு பாப்பா கிட்ட நீங்கள் கொடுத்தீங்க, 2 வயசு பாப்பாட்ட கொடுத்தீங்கன்னா அது என்ன பண்ணும்? அதோட வேல்யூ அதுக்கு தெரியுமா? அது என்ன பண்ணும்? கையில் வச்சு காசுன்னு அதுக்கு தெரிஞ்சால் கூட அது கிழிச்சு போட்டு விளையாண்டுரும். அதோட மதிப்பு அதுக்கு தெரியாது. ஆனால் அதே இதை ஒரு 5-6 வயசு பையன், ஒரு 10 வயசு பையனுக்கு கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவான்? அவன் ரொம்ப நாள் ஆசைப்பட்ட பொருளை வாங்கி மிச்சம் இருக்கிற பணத்தை என்ன பண்ணுவான்? சேவிங் பண்ணுவான். அப்போ அந்த அளவு ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னா, ஏன் உங்கள் வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துருப்பார். உங்கள் பிரச்சனைக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை ஆண்டவர்கிட்ட கேட்டிருப்பீங்க, இது எனக்கும் கூட தான். அப்போது இதுக்கெல்லாம் ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருப்பாரு. ஆனால் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறாமவே இருக்கும், வெயிட்டிங்லேயே இருக்கும். வெயிட்டிங் லிஸ்ட்லேயே கர்த்தர் என்ன பண்ணுறாரு? அந்த வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு உங்களை பக்குவப்படுத்துகிறார். நீங்கள் அந்த ஆசீர்வாதம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் வந்து எப்போவுமே நமக்கு வந்து அதை வந்து ஐஸ்வர்யம், அந்த வேதனையை கூட்டவே கூட்டாது. வேதனையை உண்டாக்குற வலியை எடுத்து போட்டுட்டு தான் ஆண்டவர் அதை வைப்பார். இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தா என் பிள்ளைக்கு வந்து வேதனை வரக்கூடாது, சத்துரு உட்புகுதல் அதில் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பார். ஸோ அப்படி நம்மளை பக்குவப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அந்த ஆவிக்குரிய வளர்ச்சி அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப 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 முக்கியம் அப்படின்னு சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்குறாங்க இன்னைக்கு. நான் இந்த சொன்ன அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கங்க. கடைசி ஸ்டேஜ் நான் சொல்கிறேன், 5th ஸ்டேஜ். அது என்னென்னா,
நல்லா வளர்ந்த ஒரு வாலிப பிள்ளை நீங்கள் வச்சுக்கோங்களேன். அம்மா பசிக்குது அப்படின்னு நீங்கள் அம்மா கிட்ட சொன்னால் அம்மா என்ன சொல்லுவாங்க, இந்த பிள்ளை வந்து நாளைக்கு இன்னொரு இடத்துல வந்து மெச்சூராக இன்னொரு இடத்துல ஒரு குடும்பத்தை நடத்துவதற்கு இவளுக்கு என்ன வேணும், சமையல் வேணும், இவளுக்கு சமையல் செய்ய தெரியணும்னு சொல்லிட்டு பொருள்லாம் இங்கே இருக்கு, உனக்கு பசிக்குதுன்னா எடுத்து நீ சமைச்சு சாப்பிட்டுக்கோ, உனக்கு வேணும்னா நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன் எப்படி சமைக்கணும், கூட இருந்து ஹெல்ப் பண்ணுறேன். அதுதான் அந்த ஆவிக்குரிய முதிர்ச்சி. நம்ம வாழ்க்கையில் தெய்வ சித்தம் தெய்வ திட்டம் நடக்கணும்னா நாம் கையில் கர்த்தர் வந்து என்ன பண்ணுவார், இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவார். அதை தான் நான் சொன்னேன், வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்துக்கு பழக்குவிக்கிறார். ஆமே, யுத்தத்துக்கு பழக்குவிக்கிறார். இப்போ சொல்லுவார் கர்த்தர், போட்டு அந்த எண்ணெயில் எண்ணெயை கொதிக்க வை, கடுகை போடு, பொரிச்செடு, சத்துருவா அந்த மாதிரி போட்டு பொரிச்சு எடு, வறுத்தேடு அப்படின்னு சொல்லுவார். ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் சொல்கிறபடி செஞ்சோன்னா சக்ஸஸ் தான். ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே உங்கள் வாழ்க்கையில் கீழ்ப்படிஞ்சிடுங்க. வேறு எதுவுமே யோசிக்காதீங்க. இதை எடுத்து போடு, இதை எடுத்து பொறி, இதை எடுத்து தாளிச்சிரு, இதை எடுத்து கூட்டி வை அப்படின்னு ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன் அவர் கொடுப்பாரு. அது வந்து நமக்கு பைத்தியமாக இருக்கும். என்னடா நான் ஒரு பிரச்சனைன்னு ஆண்டவர்கிட்ட போகிறேன், ஆண்டவர் உபவாசம் சொல்கிறார், நான் உபவாசம் நான் இல்லாத உபவாசமா, நான் வந்து இந்த வார்த்தையை அறிக்கையிட சொல்கிறாரு, ஆராதனை பண்ணுன்னு சொல்லுவார். சில சமயம் நல்லா வொர்ஷிப் பண்ணு, ப்ரைஸ் பண்ணுன்னு சொல்லுவார். சில சமயம் நீ வந்து வாக்குத்தத்தத்தை அறிக்கை பண்ணுன்னு சொல்லுவார். சில சமயம் நீ வந்து என் சமூகத்தில் காத்துருன்னு சொல்லுவார். ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் அப்படி நடத்தியிருக்காரா? என்ன நடத்துகிறாரோ அதுக்கு நம்ம ஒப்பு கொடுத்துடணும். கொஞ்ச நாள் செஞ்சுட்டு ஐயோ ஆண்டவரே நான் செஞ்சேன் எனக்கு நடக்கலான்னு பின்வாங்கி போயிடக்கூடாது. அந்த ஒரு பக்குவ நிலைக்கு நீங்கள் வரணும். அப்படிங்கிறது தான் ஆண்டவரோட ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. அந்த ஒரு ஸ்டேஜுக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ஒரு சமையல் செஞ்சிங்கன்னா நீங்கள் மட்டுமா சாப்பிடுவீங்க, உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க சாப்பிடுவாங்க. அது போக நீங்கள் மித்தவங்களுக்கும் அதை என்ன பண்ணலாம், சமைச்சு கொடுத்து சமைக்க நல்லா தெரிஞ்சிருச்சுன்னா எத்தனை பேர் வந்தாலும் நீங்கள் வந்து அவங்களுக்கு சாப்பாடு போடலாம். கர்த்தரோட ஒரு டிசைனை என்ன தெரியுமா, நம்ம எல்லாருமே வந்து நம்ம கிறிஸ்துவின் தேவனோட புத்திரர்கள். தேவனோட புத்திரர்கள் எப்போ வசனம் சொல்லுது, அது எப்போ வருவாங்கன்னு இந்த உலகம் காத்துக்கிட்டு இருக்கான். அதாவது நம்ம வந்து நமக்கு மட்டும் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க போகிறவங்க கிடையாது. நம்ம மூலமாக நம்ம ஒரு சின்ன சர்க்கிள்லேயே நம்ம இருந்துடுறோம். பெண்கள் எல்லாரும் நம்ம குடும்பம், அது கரெக்டு தான், அது தப்புன்னு நான் சொல்லலை. உங்கள் மூலமாக ஒரு பல பேர் வந்து ரட்சிக்கப்படுறதுக்கு கர்த்தர் திட்டம் வச்சுருக்காரு. உங்கள் மூலமாக பல பேர் ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு கர்த்தர் திட்டம் வச்சுருப்பார். ஏற்ற காலத்தில் அதை உங்களுக்கு சொல்லுவார். அதற்காக தான் கர்த்தர் உங்களை பக்குவப்படுத்துகிறார். ஏன் ஆண்டவர் உலகத்துக்கு வெளிச்சம், நீங்கள் உலகத்துக்கு உப்புன்னு சொன்னீங்க, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாருன்னா நீங்கள் இல்லாமல் அங்கே ஒரு நிறைவு இருக்காது. எபிரேயரில் வசனம் சொல்லுது. அதாவது உங்கள் இல்லாமல் அந்த அவங்களுக்காக வெயிட் பண்ணுற தருணங்களை ஆண்டவர் உருவாக்கி வச்சுருக்காரு. நீங்கள் வந்து செபிச்சிங்கன்னா, நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு ஜெபம் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல ஒரு அற்புதம் நடக்கிற மாதிரி கர்த்தர் பெரிய திட்டங்களை வச்சுருக்காரு. அதற்காக தான் கர்த்தர் உங்களை உருவாக்கி கொண்டு இருக்கிறார். அந்த உருவாக்குதலுக்கு நீங்கள் உங்களை விட்டு கொடுத்துடணும். ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை கண்ணை மூடிட்டு நீங்கள் வந்து செய்யணும், ஒபே பண்ணணும். கீழ்ப்படிதல் உள்ள இருதயத்தை தான் ஆண்டவர் பார்க்குறாரு. ஸோ இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா கர்த்தர் கண்டிப்பாக உங்களை அவரோட சித்தத்துக்கு நேராக அழைத்து செல்லுவார். அந்த சித்தம் கண்டிப்பாக மகிமையானதாக தான் இருக்கும். எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கக்கூடியதா, எல்லாரையும் ஒரு உங்களை மட்டும் கிடையாது, உங்கள் மூலமாக பல பேர் அதில் ஆசீர்வதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. கடைசியாக மீகா 4:13 நான் வாசிக்கும்படியாக கேட்குறேன். மீகா 4:13 யாராவது வாசிக்க முடியுமா? ஆமென். ஆமென். இதுதான் கர்த்தர் நம்மளை இப்படி தான் எதிர்பார்க்குறாரு. அநேகரை நொறுக்கி போடுவாங்கன்னா நம்ம மக்களை கிடையாது, நம்மளை சுற்றி இருக்கிற சத்துரு ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகளை கொண்டு வருது. அப்போது நொறுக்கி போடுவாங்கன்னா என்ன, நம்மளோட செபம் நொறுக்க வைக்கும், சத்துருவை நொறுக்கி போடும். நம்மளை அப்படி ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்றுவார். அதுக்கு தான் சொல்கிறார், எழுந்து போரடி, உன் குழம்புகளை உன் குழம்புகளை இரும்பாக்கிக்கிறேன். அதாவது உன் குழம்புகளை வெண்கலமும் உன் கொம்புகளை இரும்புமாக்குறேன். இரும்பை வச்சு இப்படி ஒரு டச் பண்ணால் எவ்வளோ வலிக்கும். அது மாதிரி சத்துரு உங்களை பார்த்து பயந்து அலறி ஓடுவான். ஐயோ, ஒரு தேவ பிள்ளை, பரிசுத்தமுள்ள தேவ பிள்ளைங்களுக்கு முன்னாடி சத்துரு என்ன பண்ணுவானா, நடுங்குவானா. அந்த பரிசுத்தத்துக்கு முன்னாடி சத்துருவால் இருக்க முடியாது, பிசாசால். அவனுக்கும் கர்த்தருக்கும்
எல்லாருக்கும், அதாவது அவனுக்கும் வசனம் தெரியும், அவனுக்கும் எல்லாமே தெரியும். ஆனால் அந்த பரிசுத்தம் மட்டும்தான், பரிசுத்தமும் விசுவாசமும் மட்டும்தான் அங்கே மிஸ்ஸிங்காக இருக்கும். அதனால் நாம் சில சமயம் வசனம் தெரிஞ்சிருந்துமே, கண்கள் இருந்தும் நம்ம குருடாக இருக்கோம்னு ஆண்டவர் சொல்கிறார். வசனம் தெரிஞ்சிருந்தோம், எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருந்தோம், அறியாமை இதை எப்படி யூஸ் பண்ணணும், கர்த்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிற அந்த அறியாமையினால் நம்மளே நிறைய விஷயங்களில் சத்துரு நம்மளை தோற்கடிக்கிறான். அப்போ அதுக்கெல்லாம் கர்த்தர் உங்களை ஆயத்தமாக்குறதுக்காக தான் உங்களை ப்ரிப்பேர் பண்ணுறாரு. கர்த்தரோட சித்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்துருங்க, கர்த்தரோட நடத்துதலுக்கு உங்களை ஒப்பு கொடுத்துருங்க. கர்த்தர் கண்டிப்பாக உங்களை மீகா 4:13 படி கர்த்தர் கண்டிப்பாக உங்களை ஆசீர்வதிப்பார். இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்? ஏசாயா 11:2 நான் வாசிக்கிறேன். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பெலனும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் தங்கியிருப்பார். நம்ம எல்லாருமே ஆவியானவரை பெற்றிருக்கோம். இந்த ஆவியானவர் என்ன பண்ணுவாரா? நமக்கு ஞானத்தையும் உணர்வையும், ஞானம் எதுக்கு என்ன பண்ணணும், அந்த சத்துருவை நம்ம பார்த்தது இல்லையா? நமக்கு முன்னாடி யாராவது நம்மளை அடிக்க வந்தாங்கன்னா நமக்கு தெரியும், இங்கே தான் அடிக்க வரா, நம்ம விலகி ஓடுவோம். ஆனால் இந்த சத்துரு கண்ணுக்கு தெரியாத சத்துரு, அவன் எங்கேருந்து அடிப்பான் நமக்கு தெரியாது, அவனோட பலம் எவ்வளோ நமக்கு தெரியாது. ஆனால் நமக்குள்ளே யார் இருக்கா? ஆவியானவர் இருக்கார். அவர் எப்படிப்பட்டவரா? ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பெலன். அந்த சத்துரு எங்கே வரான், எப்படி வரான், அவனை எதிர்கொள்றதுக்கு எப்படி அந்த பெலன், எல்லாமே நம்மளோட ஆவியானவர்கிட்ட இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? வார்த்தையில் பெலன் அடையணும், வார்த்தையில் நம்மளை பலப்படுத்தி கொள்ளணும். அதாவது திருவசனமாகி அந்த கலங்கம் இல்லாத நீங்கள் இந்த ஆவிக்குரிய ஸ்டேஜில் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்கன்னு உங்களை ஆராய்ஞ்சு பார்த்துக்கோங்க. ஆராய்ஞ்சு பார்த்து கர்த்தரோட வசனத்தை இரவும் பகலும் தியானிக்கணும், வீண் சிந்தனையை வெறுத்து. இதுதான் கர்த்தர் நம்மளோட பேச விரும்புகிறார். ஆமே, நான் முடிச்சிடறேன். எல்லாரும் செபிக்கலாமா? இன்னாத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலேயாகும். இன்னாத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலேயாகும். நிற்கலாமா? நம்ம இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, எங்கள் இருதயத்தை பண்படுத்துவதற்கு ஆண்டவரே நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உங்கள் வசனம் புடமிடுவதற்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே ஏசப்பா, எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே அப்பா, இருதயத்தின் தோற்றங்களை அறிந்தவராய் நீங்கள் பேசுகிறீங்கப்பா. ஆண்டவரே, உங்கள் வசனம் புடமிடுவதற்கு நாங்கள் எங்களை அனுமதிக்கிறோம். ஆண்டவரே, உங்கள் வசனம் எங்களை புடமிடட்டும். ஆண்டவரே, சகல விதமான துர்க்குணங்களையும் எங்களை விட்டு நீக்கி போடட்டும். உண்மையா இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவரே ஏசப்பா, என் இருதயத்தை பண்படுத்துங்க. என் ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாம் உங்களுக்கு சொந்தமானது. ஆண்டவரே, நீங்க என்னை ஆளுகை செய்யுங்க. என் இருதயத்தை ஆண்டவரே அப்பா சீர்தூக்கி பாருங்க. ஆண்டவரே, அதை பண்படுத்தி அதற்கு தேவையான விதைகளை ஆண்டவரே அதில் போட்டு, அந்த விதை ஆண்டவரே அது முளைத்து
அது கனி தரும் செடிகளாக, கனி தரும் மரங்களாக நாங்கள் ஒவ்வொருத்தரும் மாறணும் ஐயா. ஏசப்பா, எங்கள் வாழ்க்கை ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொருத்தரும் கனி கொடுக்கணும். என்னென்ன கனி யாருக்கு வைத்திருக்கிறது ஆண்டவர் நியமித்து வைத்திருக்கிறீங்களோ அப்பா, ஒவ்வொருத்தரும் கனி கொடுக்கிற ஒரு ஜீவியத்தை பெற்றுக்கொள்ளணும். யாரும் வெறுமையா போயிடக்கூடாது ஏசப்பா. உங்க திட்டத்தை விட்டு யாரும் வழி விலகி போயிடக்கூடாது ஆண்டவரே. அப்பா, ஒரு உண்மையா எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. தேவ சித்தம், தேவ திட்டம் எங்க வாழ்க்கையில நடக்கட்டும் ஆண்டவரே. சத்துரு எந்த வழியில யாரை விழுங்கலாம், எவனை விழுங்கலான்னு வகை தேடி கொண்டிருக்கிற அந்த வேளையில அப்பா எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. எங்களை ஆவிக்குரிய ஆண்டவரே அந்த சத்தியத்துல வேரூன்றி நிற்க வைங்க. அவனை எதிர்த்து ஆண்டவரே போராடுவதற்கு எங்களை திராணி உள்ளவர்கள் ஆக்குங்கப்பா ஆண்டவரே. ஏசப்பா, சோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா அப்பா, அவனோட போராடணும் ஆண்டவரே. அப்பா, தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் ஆண்டவர் நீங்க சொல்லியிருக்கீங்களேப்பா. நாங்க உங்களால பிறந்திருக்கோம் ஏசப்பா. நாங்க புது சிருஷ்டி ஆண்டவரே. அப்பா, பரிசுத்த ஆவியினால நாங்க மறுபடியும் பிறந்திருக்கோம் ஆண்டவரே. நாங்க ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக ஆண்டவரை ஜெயம் எடுக்கிறவர்களாக ஆண்டவரை சத்துருவின் திட்டங்களை தவிடுபடி ஆக்குகிறவர்களாக ஆண்டவரே எங்க வாழ்க்கையில ஆண்டவரை நாங்க ஜெயம் எடுக்கணும். தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் ஆண்டவரே. நாங்க இந்த உலகத்தை ஜெயிக்க பிறந்தவர்கள். ஏன்னா இந்த உலகத்தை ஜெயித்தவர் எங்களோடு கூட இருக்கீங்க. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கீங்க ஏசப்பா. எங்களை போராடுன்னு சொல்லி நீங்க பின்னாடி ஒளிந்து கொள்ளுகிற தேவன் அல்லவே. எங்களை ரட்சிப்பதற்காக, எங்களை தப்புவிப்பதற்காக எங்களை கூடவே இருந்து எங்களை நடத்துகிறவர், எங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறவர். அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இனி வரும் காலம் பொல்லாததா இருக்கிறதப்பா ஆண்டவரே. இந்த சத்ருவானவன் கிட்ட இருந்து எங்களையும் எங்க குடும்பத்தையும் ஆண்டவரே அப்பா, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளையும் ஆண்டவரே, ஊழியத்தின் காரியங்களையும் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் வைத்திருக்கிற தேவ சித்தம், தேவ திட்டத்தையும் ஆண்டவரே சத்துரு பறித்து கொள்ள கூடாத படிக்கு ஆண்டவரே எங்களுக்கு ஞானத்தையும் பலனையும் அருளுங்கப்பா. ஒவ்வொருத்தரையும் அதற்கு நேராக நீங்க ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கிறதற்காக நன்றி ஏசப்பா. யாருமே சாதாரணமானவர்கள் அல்ல. கர்த்தரோட பார்வையில யாருமே சாதாரணமானவர்கள் அல்ல. மனுஷன் வேணா நம்மள அற்பமா பார்க்கலாம். மனுஷனோட பார்வை படி கர்த்தர் பார்க்கிறது அல்ல. கர்த்தர் பார்க்கிறது இருதயத்தை பார்க்கிறார். உங்க எல்லாரையும் ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறார் ஆண்டவரே. அப்பா, எங்களை நீங்க ரொம்ப நேசிக்கிறீங்க ஏசப்பா. எங்க மேல பிரியம் வச்சிருக்கீங்க ஏசப்பா. அதனாலதான் எங்களை இங்க ஒன்னா சேர்த்து எங்களை ஒன்னா கூட்டி ஆண்டவரே எங்களுக்கு ஆலோசனை சொல்றீங்க. எங்களை யுத்தத்துக்கு பழக்குவிக்கிறீங்க. வெண்கல வில்லும் எங்க புயங்களால் வளையும்படி எங்க கைகளை யுத்தத்துக்கு பழக்குவிக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா, சோத்திரம். எங்களை நாங்க விட்டு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உங்க நடத்துதலுக்கு எங்களை நாங்க